கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம தொடர்ச்சியாக நல்ல சத்தியங்களை இந்த ஓய்வு நாளின் நிறைவு ஆராதனைகளில் நம்ம தொடர்ச்சியாக பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 3 பாடங்களை நம்ம ஒரு நல்ல சத்தியமாக தொடர் சத்தியமாக நம்ம படித்து கொண்டோம். சத்தியம் என்ன படித்தோன்னு கொஞ்சம் நினைவுபடுத்திட்டு இன்றைய நாளுக்கான செய்திக்குள்ளாக அடியன் கடந்து போக வேண்டும் என்று ஆசிக்கிறேன். தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியத்துவத்தை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக படித்து கொண்டே வருகிறோங்க. தீர்க்க தரிசனத்தை ஒரு திருச்சபை அறியாமல் போனதனால் அது அழிவை சந்தித்தது என்றும், அந்த திருச்சபை தீர்க்க தரிசனத்தினுடைய அந்த காரியத்தை புரியாமல் போனதுனால தான் அழிவை சந்தித்தது என்றும், தீர்க்க தரிசனத்தை புரியாமல் போனதனுடைய விளைவு என்ன என்பதையும் தொடர்ச்சியாக 3-4 செய்திகளை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா படித்து கொண்டிருந்தாங்க. ஸோ அதனுடைய விளைவாக நம்ம தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளணும். தீர்க்க தரிசனங்களை இந்த காலங்களில் புரிந்து கொள்ளலை அப்படின்னா விடுவேலையாகிய கிறிஸ்து நம்முடைய இருதயங்களை என்ன பண்ண மாட்டார், உதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நல்ல பாடங்களை படித்து முடிச்சங்க. அப்போ கிறிஸ்து நம்ம உள்ளங்களில் பிறக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் குணம் நம்மிடத்தில் பிறக்கணும் அப்படின்னா தீர்க்க தரிசனம் ரொம்ப அவசியம் என்ற காரணத்தை மனதில் வைத்து நம்ம தொடர் வேத பாடமாக ஒவ்வொரு ஓய்வு நாள் நிறைவு ஆராதனைகளிலும் தானியேல் புத்தகத்தின் தீர்க்க தரிசனங்களை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக படிக்க போகிறோங்க. அதனுடைய முதல் அடிப்படை பாடமாக தானியேல் புத்தகத்தினுடைய முதல் அடிப்படை பாடமாக 1வது பாடத்தை இன்று நாளில் படிக்கும்படியாய் அவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக தானியேல் புத்தகத்தை படிக்க போகிறோம். இன்றைக்கி படிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா தானியேல் புத்தகத்தின் அனுபவமும் ஆசீர்வாதமும். தானியேல் புத்தகத்தினுடைய அனுபவமும் ஆசீர்வாதமும். தானியேல் புத்தகத்தை படித்த ஒரு மாமனிதரை குறித்து பார்க்க போகிறோம். அந்த மனிதன் தானியேல் புத்தகத்தை படித்ததுனால என்ன விளைவை என்ன பலன் அவர் பெற்றுக்கொண்டார். ஒருவேளை நீங்களும் நானும் தானியேல் புத்தகத்தை படிப்போம் அப்படின்னா தேவன் நம்ம எவ்வாறு ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்ற காரியத்தை இந்த நாள் செய்தியில் நம்ம படிக்க போகிறோம். இருக்கிற இந்த அற்புதமான நேரத்தில் தேவனுடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டுமாய் ஒரு கணம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபத்தை ஐயா லாசர் ஐயா அவர்கள் ஏறெடுப்பார்கள். நாம் யாவரும் பயபக்தியாக செய்திக்காக நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழியிடத்தை பாதுகாத்து பராமரித்தான் எங்கள் பரிசுத்தமும் அன்பு நீடிய சார்ந்தும் தயவு நிறைந்த தகப்பன் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாள் ஆரம்பம் முதல் நிறைவு நேரம் வரை உங்கள் பாதுகாப்பு தந்து எங்களை பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்ல ஆவிக்குரிய ஆகாரங்களை பகல் நேரங்களில் நாங்கள் புசித்தோம். மறுபடியும் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நிறைவு ஆராதனை உங்கள் சமூகத்தில் கூடி வந்து ஆவிக்குரிய ஆகாரத்தை நாங்கள் புசிக்கத்தக்காக காத்திருக்கிறோம் ராஜா. அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்குற ஊழியக்கார மகனோடு உங்கள் கிருபை எடுக்க வேணுமாய் கெஞ்சுகிறோம். அவர்களை மறைத்து கர்த்தர் பேச வேணுமாய் கெஞ்சுகிறோம். கொடுக்கிற செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படவும் தேவநாமம் மாத்திரம் மையப்பட கர்த்தர் உதவி செய்யணுமாய் கெஞ்சுகிறோம். கேட்கிறவர்களால் மாத்திரமல்ல அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் மாறி தேவ ஆசீர்வாதமான பலன்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணுமாய் மீட்பர் இயேசுவின் பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஜெபம் கேளுங்க அன்பு நிறைந்த தகப்பனே, ஆமென். நல்ல ஜெபத்தை எடுத்த ஐயாவுக்கு அடியனுடைய மனமார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகங்களை நம்ம தொடர் செய்திகளாய் படிக்க போகிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த தானியேல் புத்தகத்தை ஒரு நபர் ஆராய ஆரம்பித்தாருங்க. அந்த நபர் யார் அப்படின்னா ஒரு பெரிய விவசாயி. ஒரு விவசாயி தானியேல் புத்தகத்தை ஆராய ஆரம்பித்தார். ஆராய ஆரம்பத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சார். அந்த விவசாயி யார் தெரியுங்களா? பிக்சர் போட்டிருக்கிறாங்க பாருங்க. அவர் பேர் என்ன தெரியுங்களா? வில்லியம் மில்லர். ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் என்ன அப்படின்னா வில்லியம் மில்லர். அட்வென்டிஸ்ட் கொள்கைகளின் ஆணிவேர். இந்த திருச்சபையினுடைய ஆணிவேர்களில் அநேக நபர்கள் இருந்தாலும் அதில் முதன்மையானவராக யார் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வில்லியம் மில்லர் தாங்க இருக்கிறார். இந்த வில்லியம் மில்லர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் ஒரு இராணுவ வீரராக இருந்த போதிலும் இராணுவ பணியை முடித்து இந்த வில்லியம் மில்லர் விவசாய காரியங்களை தொடர்ச்சியாய் செய்து கொண்டு வருகிற நபராக இருக்கிறாரு. இவருடைய தாயார் ஒரு பக்தி மிக்க ஒரு பெண்மணி. பக்தி மிக்க பெண்மணியாக இருந்தபடினால பிள்ளைகளையும் எப்படி தான் வளர்த்துருப்பாங்க? பக்தியில தாங்க வளர்த்தாங்க. பக்தியிலே வளர்க்கப்பட்ட இந்த வில்லியம் மில்லருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் இருந்தாலும் நம்ம செய்திக்கான சில முக்கிய காரியங்கள் இந்த வில்லியம் மில்லருடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த முக்கியமான காரியங்களை மட்டும் சொல்லிட்டு ஒரு 7 ஆசீர்வாதத்தை படிக்க போகிறோம்.
தானியேல் புத்தகத்தை படித்தா நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை ஒரு 7 ஆசீர்வாதத்தை இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு நம்ம படிக்க போகிறோங்க. அதில் முதலாவது பாருங்களேன், இந்த விவசாயி ஒரு 30 வயது இருக்கும் பொழுது தேவன் அவரை தொடுவதாகவும் தேவனை குறித்த உணர்வு அவர் உள்ளத்துக்குள்ளாக ஏற்படுகிறது. 34 வயதில் அவருக்கு ஒரு உணர்வு வருகிறது, நான் தான் ஒரு பெரிய பாவி என்பதை உணர ஆரம்பிக்கிறார். எப்படி இவர் உணர ஆரம்பித்தார் என்று சொல்லி இவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும் பொழுது வேதாகமத்தை படிக்கிறாரு. வேதாகமத்தை படிக்கும் பொழுதெல்லாம் அந்த உணர்வு இவருக்குள்ளாக வந்ததை வேதாகம சரித்திரத்தில் நம்ம வாசிக்க முடியுதுங்க. ஸோ இந்த விவசாயி என்ன செய்கிறார் அப்படின்னா, வேதத்தை படிப்பதற்கான ஆர்வம் அதிகமாக இருந்தபடியினால தொடர்ச்சியாய் வேத வசனங்களை மற்றவர்களுக்காக பிரசங்கிப்பதற்காக அவர் படிக்கல. இவர் என்ன செய்தார் அப்படின்னா, வேத வாக்கியங்களை தனக்காக படிக்க ஆரம்பிச்சாருங்களாம். அப்படி தனக்காக படிக்க ஆரம்பித்ததனுடைய காரியம் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு கொள்கை, இந்த திருச்சபை ஒரு கொள்கையை வைத்திருக்கிறது. அந்த கொள்கை என்ன அப்படின்னா, வேதத்திற்கு விளக்கம் வேதமே. வேதத்தில் ஒரு கேள்வி வருது அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் எங்கே தான் இருக்கணும்? வேதத்தில் தான் இருக்கணும். இந்த கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையில் வைத்து வேதாகமத்தை ஆராய ஆரம்பித்தார். ஒத்த வாக்கியங்களை தன்னுடைய கரங்களில் வைத்து வேத வசனத்திற்கான விளக்கத்தை மற்றொரு வசனத்தில் இவர் தேடி தேடி கண்டுபிடிச்சு படித்தார். ரொம்ப அற்புதமான சத்தியங்கள் எல்லாம் வேதாகமத்திலிருந்து இவரால் பார்க்க முடிந்தது. இவருடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லாதபடி ஒரு பெரிய சந்தோஷத்தை அடைஞ்சார். இப்படி படிக்க ஆரம்பித்தவர் எந்த புத்தகத்தையும் தொடராரு அப்படின்னா, தானியேல் புத்தகத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. தானியேல் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தவர் ஆவியானவர் தொடர்ச்சியாக அவரை சத்தியத்துக்குள்ள வழிநடத்திக்கிட்டே இருக்கிறாரு. சத்தியத்துக்குள்ள தொடர்ச்சியாய் வழிநடத்தி கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த விவசாயி அந்த தானியேல் புத்தகத்தை முழுவதுமாக படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்க ஆரம்பித்த போது ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாருங்க. என்ன முக்கியமான விஷயம் தெரியுங்களா? இந்த தானியேல் புத்தகம் எந்த காலத்திற்கான புத்தகம் என்பதை அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சார். தானியேல் புத்தகம் எந்த காலத்திற்கான புத்தகம்? வேதாகமத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகங்களுடைய மகத்துவங்கள் எல்லாம் அறிந்த ஆவியானவர் இந்த தானியேல் புத்தகத்துக்கான ஒரு தனித்துவமான மகத்துவத்தை வச்சிருக்கிறாரு. அந்த மகத்துவத்தை யார் அறிந்தது அப்படின்னா, இந்த சாதாரண விவசாயி அறிய ஆரம்பிச்சாருங்க. அறிய ஆரம்பிச்சவர் தானியேல் புத்தகத்தின் கால தீர்க்க தரிசனங்களை ஆராயிறாரு. தானியேல் புத்தகத்தில் இருக்கிற சத்தியங்களை ஆராய ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தினுடைய விளைவு அவருக்கு தெளிவாக ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, இயேசுவினுடைய வருகை வெகு சமீபம் என்ற காரியத்தை அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சார். இயேசுவினுடைய 2ஆம் வருகை வெகு சமீபம் என்பதை புரிந்து கொண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, தொடர்ச்சியாக கால தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து கால தீர்க்க தரிசனங்களை ஆராயும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு வருடத்தை குறிக்கிறார். இந்த வருடத்துக்குள்ளாக இயேசுவினுடைய 2ஆம் வருகை இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 1844 ஒரு மாபெரும் ஏமாற்றம் இந்த நடந்தது என்றும், அந்த ஏமாற்றம் யார் மூலமாய் அந்த இயக்கம் யார் மூலமாய் நடத்தப்பட்டது என்றும் இந்த வில்லியம் மில்லர் மூலமாக தான் அந்த இயக்கம் நடத்தப்பட்டுச்சு. கால தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சரியாக தான் ஆராய்ஞ்சாரு. ஆனாலும் ஆவியானவர் சில சத்தியங்களை வில்லியம் மில்லருடைய பார்வைக்கு மறைவாக வைத்தாருங்க. மறைவாக வைத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. வில்லியம் மில்லர் ஒரு காரியத்தை, ஒரு ஈவெண்ட்டை தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, 1844 கிறிஸ்து 2ஆம் வருகை வரப்போகிறார் என்ற செய்தியை உலகத்துக்கு அறிவிக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய ஹிஸ்டரியை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? சாதாரண விவசாயிங்க இந்த தானியேல் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சாரு. படிக்க ஆரம்பத்தினுடைய விளைவு ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சாரு. இவருடைய ஊழியத்தில் கூடின ஆத்துமாக்கள் எத்தனை பேர் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 50,000 பேர் இவருடைய ஊழியத்தில் ஒன்று கூடி அந்த அக்டோபர் 22க்காக வெயிட் பண்ணியிருந்தவங்க எத்தனை பேருங்க? 50,000 பேர். சரிங்க, இந்த 50,000 ஆத்துமாக்கள் கூடி வந்துச்சு. அதனுடைய காரியம் அடிப்படை என்ன தெரியுங்களா? வேறு என்ன தெரியுங்களா? தானியேல் புத்தகம். தானியேல் புத்தகத்தை படித்த ஒரு சாதாரண விவசாயி தேவ ஆவியானவரால் உந்தப்பட்டு தொடர்ச்சியாக வேதாகமத்தை ஆராய ஆரம்பிச்சாரு. இயேசுவினுடைய 2ஆம் வருகை வெகு சமீபம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டதுனால கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்ற செய்தியை உலகத்திற்கு அறிவிக்க ஆரம்பிச்சாருங்க. நம்மளுடைய திருச்சபை 3 தூதுகள் அறிவிக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? 2 தூதுகளை ஃபர்ஸ்ட் அறிவிச்சது யார் தெரியுங்களா? இவர்தான். 1840களில் 1ஆம் தூது அறிவிக்கப்பட்டது. 1844 காலங்களில் 2ஆம் தூது அறிவிக்கப்பட்டது.
மூன்றாம் தூது யாருக்காக அது ஒதுக்கப்பட்டு வைக்கிறது அப்படின்னா, இந்த மீதமான திருச்சபை அறிவிக்க வேண்டிய தூது மூன்றாம் தூது தான். ஏற்கனவே 2 தூதை யார் அறிவிச்சதுன்னா, இந்த வில்லியம் மில்லருடைய இயக்கம் ஏற்கனவே உலகத்துக்கு கொடுத்தது. அது கொடுத்ததற்கான அடிப்படை என்ன அப்படின்னா, தானியேல் புத்தகம். அன்பானவர்களே, இந்த தானியேல் புத்தகம் என்பது ஒரு சாதாரண புத்தகம் கிடையாதுங்க. திருச்சபையை அனல் மூட்டி ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்பி விடுகிற ஒரு புத்தகம். தானியேல் புத்தகத்தை ஒரு ஆத்துமா படிச்சு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிறிஸ்து அவங்களுடைய உள்ளங்கள்ல நிச்சயமாக பிறப்பார். தானியேல் புத்தகத்தின் மகத்துவத்தை ஒரு ஆத்துமா அறிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா, அது செய்யக்கூடிய ஊழியம் மிக பெரிய ஊழியமா இருக்கும் என்பதற்கு முன் சான்று தான் இந்த வில்லியம் மில்லர். அன்பானவர்களே, நாமும் வரக்கூடிய காலங்களில் இந்த தானியேல் புத்தகத்தை என்ன செய்ய போறோம்னா, ஆராய ஆரம்பிக்க போறோம். இந்த தானியேல் புத்தகத்தை ஆராய்ச்சி படிக்கும் பொழுது ஏதோ செய்தியா மாத்திரம் அதை கேட்டுட்டு போகாதபடி, நாமும் வில்லியம் மில்லரை போல, பெரையா பட்டினத்தின் மக்களை போல வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் என்ன செய்யணுங்களா, ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற சத்தியங்களை காது கொடுத்து கேட்டு அதை வாழ்க்கையில் அபியாசிப்பதற்கு, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் நம்ம என்ன பண்ணுங்க, எடுக்கணும். தானியேல் புத்தகத்தினுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு சான்று வில்லியம் மில்லர். தானியேல் புத்தகத்தை படிச்சாரு, ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சாரு, அநேக ஆத்துமாக்களை ஆண்டுடைய சத்தியத்தில் நடத்தும்படியான வாய்ப்பை தேவன் இந்த வில்லியம் மில்லருக்கு கொடுத்தாரு. இந்த வாய்ப்புக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, தானியேல் புத்தகம். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற முன்னோடிகள் சொல்றோம் பார்த்தீங்களா, பைனியர்ஸ் எல்லாருமே இவருடைய பிரசங்கத்தை கேட்டு வந்தவங்க தான். இவருடைய இயக்கத்தில் பல பேர் இருந்தவங்க தான். எப்படி இவங்க அந்த இயக்கத்தில் இணைந்தாங்க அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் அடிப்படை தானியேல் புஸ்தகம். தானியேல் புஸ்தகத்தை ஒரு ஆத்துமா படிக்குது அப்படின்னா, அந்த ஆத்துமா அளவற்ற சந்தோஷத்தினாலும் அறிய முடியாத பொக்கிஷமான சத்தியங்களால் அந்த ஆத்துமா நிரப்பப்படும் என்பதற்கு ஒரு சான்று வில்லியம் மில்லர். அதை தாங்க நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒவ்வொரு வாரமும் படிக்க போறோம். எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, வசனத்திற்கு விளக்கம் வேதத்திற்கு விளக்கம் வேதமே. வசனத்தை எதை வைத்து பிரிக்க போறோம்னா, வசனத்தை வச்சு தான் விளக்க போறோம். வேதத்தில் இருந்து மட்டும்தான் நம்ம படிக்க போறோம். சில இடங்களில் ஹிஸ்டரியை கொஞ்சம் படிக்க வேண்டியதா இருக்கும். வரலாற்றில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறதா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து படிக்க வேண்டியதா இருக்கும். தானியேல் புத்தகத்தை படித்த வில்லியம் மில்லர் அடைந்த அந்த அனுபவத்தை போலவே இந்த முடிவு காலத்தில் இருக்கிற நீங்கள் நானும் அந்த அனுபவத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் ஆவியானவர் விருப்பப்படுறாருங்க. அன்பானவர்களே, வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் உண்டுங்க. 66 புத்தகங்களில் ஒவ்வொரு கால மக்களுக்கும் தேவன் ஒரு செய்தி என்ன செய்வார்னா, ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கொடுப்பாரு. அந்த செய்தி அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அந்த மக்களுக்கு அறிவிப்பாங்க. ஒரு கேள்வி, தானியேல் புத்தகம் எந்த காலத்திற்கான புத்தகங்க? எந்த காலத்திற்கான புத்தகம்? முடிவு காலத்துக்கான புத்தகங்களா? எப்படிங்க சொல்றீங்க அது முடிவு காலத்துக்கான புத்தகம்னு? ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு காலத்தின் மக்களுக்கு எச்சரிப்பாகவும் செய்தியாகவும் இருக்கிறது. விசேஷமா எல்லா புத்தகங்களும் நமக்கு படிப்பினையும் போதனையாகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எந்த புத்தகங்களுக்கும் இல்லாத சிறப்பும், எந்த புத்தகங்களுக்கு இல்லாத மகத்துவ தன்மையும் ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகங்களுக்கு வச்சிருக்கிறார். அதில் தானியேல் புத்தகம் எந்த காலத்திற்கான புத்தகம் என்பதை ஆவியானவர் தெள்ளந்தெளிவாக வேதாகமத்தில் வச்சிருக்கிறாருங்க. எந்த காலத்து மக்களுக்கானது அப்படி என்பதில். வசனத்தை வாசிக்கலாங்களா? வாங்க. தானியேல் 12வது அதிகாரம். தானியேல் 12வது அதிகாரம். இந்த தானியேல் புத்தகம் எந்த காலத்து மக்களுக்கான புத்தகம் என்பதை ஆண்டவர் அவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்றாரு. 4வது வசனத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. தானியேல் 12:4. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவோ. நீங்க சொல்லுங்க, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடுன்னு சொன்னாரு, எந்த புத்தகத்தை முத்திரை போடணும்? எந்த புத்தகத்தை முத்திரை போடணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஒரு தூதன் கையில் திறக்கப்பட்ட சிறு புத்தகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வெளிப்படுத்தல் அது திறக்கப்பட்ட புத்தகம். தானியேல் புத்தகத்தை வாசிக்கும் போது அந்த புத்தகம் அன்னைக்கு திறந்திருக்கிறது அப்படின்னா, அந்த புத்தகம் ஒரு நாள் என்ன பண்ணிருக்கணும்? மூடப்பட்டு இருக்கணும். அப்ப இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து அப்படின்னா எந்த வார்த்தை தெரியுங்களா? தானியேல் புத்தகம். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? வரலாற்றில் இந்த தானியேல் புத்தகத்தை ஆராய்ந்து படிப்பதற்கு எத்தனையோ மகத்துவமான மனிதர்கள்லாம் தோன்றினாங்க. எவ்வளோ பேர் தானியேல் புத்தகத்தை படித்தாங்க.
ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எந்த மனிதனாலும் தானியேல் புத்தகத்தை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் தெரியுங்களா? என்ன காரணம் தெரியுங்களா? தானியேல் புத்தகத்திற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வருகிற வரைக்கும் வார்த்தை புதைபொருளாக வைக்கப்பட்டிருக்கும். அந்த காலத்திற்கு பிறகாக தான் அந்த புத்தகம் படிக்கிற மக்களுக்கு புரியும் என்பதில் பரலோகம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. சரிங்க, தானியேல் புத்தகம் முடிவு காலத்துக்கான புத்தகம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். முடிவு காலம் எப்போங்க வந்துச்சு? அது எப்போ தொடங்கியது? நம்ம வாழ்கிற காலம் எந்த காலம்? எப்போங்க முடிவு காலம் எப்போங்க வந்துச்சு? ஏன்னா முடிவு காலம் எதுன்னு தெரிஞ்சால் தானே இந்த புத்தகம் அப்போ தான் புரியும் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். முடிவு காலம் எப்பொழுது தொடங்கியது? ஓகே, சகோதரி சொல்கிறாங்க கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஸ்தலத்து மகா பரிசுத்தலத்துக்கு போகும்போது முடிவு காலம் தொடங்கியது அப்படின்னு சொல்லி. 3 காலங்களை வேதாக நமக்கு போதிக்கிறது. 3 காலம் என்ன தெரியுங்களா? கடைசி காலம், முடிவு காலம், ஆபத்து காலம். கடைசி காலம் எது தெரியுங்களா? எபிரேயர் 1:1 எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் நம் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றுகிறார். எந்த காலம் கடைசி காலங்களா? இயேசு கிறிஸ்து வந்த காலம் தாங்க கடைசி காலம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு பாருங்க, அதுதான் கடைசி காலம். அப்ப அது கடைசி காலம்னா அப்ப இந்த எந்த காலம்? நம்ம வாழ்கிற காலம் எந்த காலம் தெரியுங்களா? முடிவு காலம். இந்த தானியேல் புத்தகம் எப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 1798க்கு பிறகு தாங்க இந்த தானியேல் புத்தகம் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் படித்தவர் தான் வில்லியம் மில்லர். அவர் படித்து தான் தானியேல் புத்தகத்தினுடைய சத்தியங்களை வெளிக்கொண்டு வரார். அப்ப கடைசி காலம் என்பது இயேசு கிறிஸ்து வந்த காலம். முடிவு காலம் என்பது 1798க்கு பிறகாக தான் முடிவு காலம் தொடங்குது. படிக்க போன வரக்கூடிய நாட்கள் தீர்க்க தரிசனங்களை. ஆபத்து காலம் என்ற ஒரு காலத்தை சொன்னனே, அந்த காலம் எந்த காலம் தெரியுங்களா? அதே தானியேல் 12வது அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஆபத்து காலம் எந்த காலம் பைபிள் சொல்லுது பாருங்களேன். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத எந்த காலம் வருங்களா? ஆபத்து காலம். எந்த ஆபத்து காலம்னா எந்த காலத்துங்க சொல்றாங்க? வாதையின் காலம். 3 காலங்களை வேதாகமம் சொல்கிறது. கடைசி காலம், முடிவு காலம், ஆபத்து காலம் என்று சொல்லுகிறது. கடைசி காலம் என்பது இயேசு கிறிஸ்து வந்த காலம். கடைசி காலம் என்பதற்கு ஒரு சாட்சியை தான் சொல்லியிருக்கிறேன். வேதாகமத்தில் எத்தனையோ அப்போஸ்தலருடைய வார்த்தையில சாட்சியை சொல்ல முடியும். அதுதான் கடைசி காலம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எந்த காலம் தெரியுங்களா? முடிவு காலம். இனி ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலம் எந்த காலம் தெரியுங்களா? ஆபத்து காலம். அப்ப யோசித்து பாருங்க, தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து அப்படின்னு சொன்னாரு. அப்ப முடிவு காலத்து மட்டும் இந்த வார்த்தையை புதைபொருளாக வைக்கணும் அப்படின்னா தானியேல் புத்தகம் யாருடைய காலத்துக்கான புத்தகங்க? நம்ம காலத்துக்கான புத்தகம். 1798க்கு பிறகாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பரலோகம் ஒரு செய்தியை வைத்திருக்கிறது. அந்த செய்தி எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா தானியேல் புத்தகத்தில் இருக்குது. 1798க்கு பிறகாக தாங்க தானியேல் புத்தகமே புரிய ஆரம்பிச்சிச்சு. வில்லியம் மில்லர் அதுக்கப்புறம் தான் தானியேல் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்க ஆரம்பத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஊழியம். இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு அநேகரை ஆயத்தப்படுத்தக்கூடிய பெரிய ஊழியத்தை தானியேல் புத்தகம் கொடுத்தது. அன்பானவர்களே, அப்ப தானியேல் புத்தகம் முடிவு காலத்துக்கான புத்தகம்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முடிவு காலத்தின் விளிம்பில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்காக ஒரு புத்தகம் வேதாகமத்தில் இருக்கும் அப்படின்னா நம்முடைய காலத்தின் ரகசியங்களையும் நம்முடைய காலத்தின் சத்தியங்களையும் ஒரு புத்தகம் உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னா அது எந்த புத்தகம்? அதனாலதான் கிறிஸ்து அப்பவே சொன்னாங்க, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். பாழாக்கும் அருவரைப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். பாழாக்கும் அருவருப்பு ஏற்கனவே ஒரு முறை வரலாற்றில் தோண்டியது, மீண்டும் அந்த பாழாக்கு வரப்போகிறது. பவுல் அப்போஸ்தலன் தெளிவா சொல்றாரு, பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எந்த நாளுங்களா? 2ஆம் வருகை வரணும் அப்படின்னா 2ஆம் வருகைக்கு முன்னாடி யார் வரணும்? பாவ மனுஷன் வரணும். அவனை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு, பாழாக்கும் அருவருப்புன்றார். அப்ப அந்த பாழாக்கும் அருவருப்பு, அந்த பாவ மனுஷன் யாரு? அவன் வெளிப்படலைன்னா யார் வர முடியாது? இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை கிடையாது.
அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையின் காலத்திற்கு முன்பதாக வாழ்கிற மக்கள் அவர்கள் சத்தியத்தை படிச்சு அந்த பாவ மனுஷன் யாரு, அவன் கொண்டு வருகிற வஞ்சனை என்ன, இது எல்லாத்தையும் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பரலோகம் இந்த காலத்திற்காக ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை வச்சிருக்குது. அந்த தீர்க்க தரிசன புத்தகம் தானியேல் வெளிப்படுத்தல். சரிங்க, வில்லியம் மில்லர் அவர் படிச்சாரு, அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அனுபவம் கிடைச்சிச்சு. நான் இன்னைக்கு தானியேல் புத்தகத்தை படிக்கிறேன்னா எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? அந்த புத்தகத்தை படிச்சா எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? நான் ஊழியத்தை செய்யணும், கரெக்டு தான், ஊழியத்தை செய்யறவன் தான். ஆனால் அதை தாண்டி எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் இருக்குதா தானியேல் புத்தகத்தை படிக்கிறதுனால? நிச்சயமாங்க ஒரு 7 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த 7 ஆசீர்வாதங்களை நான் கொஞ்சம் வேகமாக சொல்லி நம்ம நிறைவு பகுதிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த தானியேல் புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம் அப்படின்னா, முடிவு காலத்தில் நடைபெற போகிற முக்கிய சம்பவங்களை முன்னுரைக்கக்கூடிய புத்தகம். என்னென்னலாம் எதிர்காலங்களில் நடக்க போகிறதோ, வரக்கூடிய காலங்களில் நடக்க போகிறதோ, அதை எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? தானியேல் புத்தகத்தில் வைத்திருக்கிறாருங்க. போன வாரம் ஒரு பாடத்தை படித்தோம், போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பாடத்தை படித்தோம். விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலத்தை வெளிச்சமாய் பிரகாசிக்க சொன்ன தேவன். எது இருள் அப்படின்னா, எதிர்காலம் நமக்கு இருளா இருக்கிறது, என்ன சம்பவம் நடக்க நமக்கு தெரியல. ஆனா அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கும் அப்படின்னா அது எதுனா தானியேல் புத்தகம். தானியேல் புத்தகத்தை படிக்கிற ஆத்துமா வரக்கூடிய காலங்களில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிறது, எதற்கு ஆயத்தமாக வேண்டும், நம்முடைய ஆயத்த காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தானியேல் புத்தகத்தை படித்து புரிந்து கொண்டால் மட்டுமே ஒழிய மற்ற எந்த காரியத்திலும் எதிர்கால சம்பவங்களுக்கு ஆயத்தமாகவே முடியாதுங்க. அதனால தான் தானியேல் புத்தகம் முடிவு கால சம்பவங்களை முன்னுரைக்கக்கூடிய ஒரு புத்தகம். சரி, அப்படி என்ன முடிவு காலத்தை அறிவிக்குது? ஏதாவது உதாரணம் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்கிறீங்க, அப்படி கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு சம்பவம் இருக்குதுங்க வேதாகமத்தில். எல்லாருக்குமே பரிச்சயமான சம்பவம் தான். முடிவு காலத்தில் என்ன வரப்போகிறது என்பதை தானியேல் புத்தகம் முன்னுரைக்குதுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன்னு வச்சுங்களேன். தானியேல் 3வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? என்ன சம்பவங்க? தானியேல் 3வது அதிகாரத்தில் என்னங்க நடந்துச்சு? ஒரு ராஜா ஒரு பெரிய சிலையை நிறுத்தினார். சிலையை நிறுத்தி அதை வணங்கணும்னு சொன்னார். வணங்காதவங்களுக்கு என்ன தண்டனைங்களாம்? மரண தண்டனை. சரிங்களா? அன்னைக்கு ஒரு சிலை வழிபாடு, சிலையை வணங்காதவங்களுக்கு ஒரு மரண தண்டனை இருந்துச்சு அப்படின்னா, இந்த முடிவு காலத்திலையும் அப்படியாகவே ஒரு சம்பவம் வரப்போகிறது. ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட போகிறது. சட்டத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு மரண தண்டனை அன்னைக்கு எப்படி ராஜாவால் கொடுக்கப்பட்டுச்சோ அதே போல ஒரு ராஜா வரப்போறான். அவன் சட்டத்திற்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன கொடுக்க போறான்? தண்டனை கொடுக்க போறான். ஒரு உதாரணம் தான் சொல்றேங்க, நிறைய சம்பவங்கள் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம் தானியேல் புத்தகத்தின் சம்பவங்களை. அப்போ முடிவு காலத்தின் சம்பவங்களை முன்னுரைக்கக்கூடிய ஒரு புத்தகம் எது அப்படின்னா தானியேல் புத்தகம். தானியேல் புத்தகத்தை நீங்கள் நானும் படித்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முடிவு காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் வரப்போகிறதுன்னு தெரியும். நம்ம ஒரு காரியத்தை படித்தோம், ஏன் ஆண்டவர் பின்னாடி நடக்க போகிற சம்பவங்களை முன்னாடியே அறிவிக்கிறார் அப்படின்னா, அது நடக்கும் பொழுது யாரை விசுவாசிக்கணுங்களாம்? தேவனை விசுவாசிப்பதற்காக. இது எல்லாவற்றையும் முன்கூட்டியே நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி போன வாரம் பாடத்தை படித்தோம் பாருங்க. ஏன் ஆண்டவர் முன்னுரைக்கிறார் அப்படின்னா, அந்த சம்பவம் நடக்கும் பொழுது நாம் ஆயத்தமாக இருக்கணும். தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை நான் விசுவாசிப்பதற்காக பின்னாடி நடக்க போகிற எல்லா சம்பவங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? முன்னாடியே சொல்லி கொடுக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. அப்போ முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தானியேல் புத்தகத்தை நான் படித்தேன் அப்படின்னா எதிர்காலம் எனக்கு இருள் அல்ல, அது மிகப்பெரிய வெளிச்சம். எதிர்காலத்தை குறித்து எனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னா எல்லா சம்பவங்களையும் பரலோகத்தின் ஆண்டவர் மறைபொருளாக இந்த வேதாகம சத்தியத்தில் முன்னுரைத்து வைத்திருக்கிறார். நான் படித்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எதிர்காலத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? ஆயத்தமாக முடியும். அப்ப எதிர்கால சம்பவங்களுக்கு, முடிவு கால சம்பவங்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் ஒரு புத்தகம் இருக்கும் அப்படின்னா தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகம். வெளிப்படுத்தலுக்கான காரியங்களை பின்னாடி படிப்போம். தானியேல் புத்தகம் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். 2வது ஆசீர்வாதம், இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்களேன், எல்லா குடும்பங்களிலும் பலவீனம் சுகவீனம் ஒன்று இருக்கிறதா? இருக்குதுங்க. எல்லா குடும்பங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல பலவீனம் சுகவீனங்கள் இருக்கதான் செய்யுது. இந்த உலகத்தில் நோய் நொடிகள் பெருகி அநேக மனிதர்கள் பலவீனம் அடையக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. ஒரு கேள்வி, தானியேல் புத்தகத்தை படித்தோம் அப்படின்னா இந்த பலவீனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குதா? என்ன பாஸ்டர், புத்தகத்தை படித்தா எப்படிங்க நோய் போவோம்? அன்பானவர்களே, ஆரோக்கியத்தை உபதேசிக்கும் அற்புத புத்தகம் எது அப்படின்னா தானியேல் புத்தகம். தானியேல் 1வது அதிகாரத்தை வாசிக்கிறோம்.
ஆரோக்கியத்தை அற்புத விதமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் வேதாகமத்தில் இருக்கும் அப்படின்னா அது தானியேல் புத்தகம். கடைசி காலங்களில், முடிவு காலங்களில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நமக்கு தானியேல் புத்தகம் ரொம்ப அவசியம். ஏன் கடைசி காலங்களில் ரொம்ப பாதுகாப்பாக ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளணும்? ஒரு வசந்த வாசிக்கலாங்களா? 1 தெசலோனிக்கர் புத்தகம், 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5வது அதிகாரம் 23வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். ஏன் கடைசி நாட்களில் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும், ஏன் சரீரத்தை முக்கியமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை வேதாகமம் நமக்கு அவ்வளவு ஆழ அர்த்தமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5வது அதிகாரம் 23வது வாக்கியம் வாசிக்கிட்டுங்களா? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றம் எதில் இருக்கக்கூடாதுங்களா? எதிலங்க இருக்கக்கூடாதுங்களா? ஆவி, ஆத்மா, சரீரம். அப்ப சரீரத்தில் குற்றம் இருந்துச்சு அப்படின்னா எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அவர் வரும்பொழுது உன் சரீரம் குற்றமற்றதா இருக்கணும், நீ ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியம் குண சம்பந்தப்பட்டது, குணம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது. அதனால தான் தானியேல் புத்தகத்தை படி. தானியேல் புத்தகத்தை படிக்கும் பொழுது, ஆண்டவர் சத்தியத்தை பேசும் பொழுது, உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். அதற்காக தான் தானியேல் புத்தகத்தை நீ என்ன பண்ணும்? படிக்கணும். அன்பானவர்களே, தானியேல் புத்தகத்தை படித்து ஆரோக்கிய விதிமுறைகளை கடைபிடித்து இன்னைக்கு ஒரு கூட்டம், ஒரு ஆராய்ச்சியை நான் பார்த்தேன். இந்த வேர்ல்டுலேயே, இந்த உலகத்திலேயே நீண்ட நாட்கள் வாழக்கூடிய மனிதர்கள் யார் தெரியுங்களா? யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? த ஒன்லி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பீப்புள்ஸ். இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய மக்கள் தான் இந்த உலகத்திலே நீண்ட நாள் வாழக்கூடியவர்கள் என்று சொல்லி நான் சொல்லலைங்க, ஆராய்ச்சி சொல்லுதுங்க. ஏன் சொல்லுது அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆரோக்கிய விதிமுறைகளை கடைபிடிக்கிறவர்களாக இருந்தாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, ஆரோக்கியம் அநேக வருடங்கள் அவர்கள் வாழ்வதற்கு உதவி செய்கிறது. முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எதில் குற்றம் இருக்கக்கூடாது? சரீரத்தில் குற்றம் இருக்கக்கூடாது. அப்ப ஆரோக்கியத்தை உபதேசிக்கும் அற்புத புத்தகம் எது அப்படின்னா தானியேல் புத்தகம். யாருக்கெல்லாம் பிபி, சுகர் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, தானியேல் புத்தகத்தை படிங்க. ஆண்டவர் பேசுவார். உண்மையாகவே வரக்கூடிய காலங்களில் ஆண்டவர் ஆரோக்கிய விதிக்காரியங்கள் நம்மக்கிட்ட பேசும்பொழுது நம்ம செவி கொடுப்போம் அப்படின்னா நிச்சயமாகவே நம்முடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். 3வது ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. முதல் ஆசீர்வாதம் முடிவு கால சம்பவங்களை முன்னுரைக்கும் ஆசீர்வாதம், முன்னுரைக்கும் புத்தகம். 2வது ஆசீர்வாதம் ஆரோக்கியத்தை உபதேசிக்கும் அற்புத புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 3வது ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தை ஆள போகும் கடைசி ராஜ்யம் எது என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா வரலாற்றை அற்புத விதமாக வச்சிருக்கிறாருங்க. நமக்கு ஹிஸ்ட்ரி புத்தகத்தை போய் பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹிஸ்ட்ரி ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னா வேத புத்தகத்தில் வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தை ஆள போகும் கடைசி ராஜ்யம் எது, இந்த உலகத்தில் கடைசியான ராஜ்யம் எது என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முன்னாடியே சொல்லிடுறாருங்க. ஆதாரமாக வாசிக்கணும் அப்படின்னா தானியேல் 2வது அதிகாரம் 44வது வசனத்தை பாருங்களேன். தானியேல் 2:44 வார்த்தையை கொஞ்சம் வாசிப்போம். என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்களேன். தானியேல் 2:44 அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையில் இருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நீர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும். அன்பானவர்களே, இன்னைக்கு நாட்டுக்கு நாடு சண்டை போட்டு கிடக்குறாங்க. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் நாடு பெருசா, என் நாடு பெருசா, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டையை போட்டு போரை செய்து கொண்டிருந்த வேலையில் வேதாகமம் சொல்லுது, அவன் சண்டை போடுறவன் போட்டுக்கிட்டே இருக்கட்டும், ஒரு ராஜ்யம் வருகிறது. அந்த ராஜ்யம் தான் நிலையான ராஜ்யம். இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்பதை, இந்த உலகத்தை ஆள போகும் கடைசி ராஜ்யம் எது என்பதை வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. 3வது ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னா, அன்பானவர்களே,
தேவ பக்தியில் திருச்சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது, தேவ பிள்ளைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. தேவ பக்தியில் வளர 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 எதிராளி ஒருத்தவன் இருக்கிறான், அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? என்னங்க செய்வான்? தேவ பிள்ளைகளை அவன் எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவானா பண்ண மாட்டானா? சத்தியங்களை கொடுக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரியப்படுகிற தேவன் சத்தியத்தின் பிள்ளைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறாரு. அதே வேளையில் சாத்தான் எதிராளி என்ன செய்யறான் அப்படின்னா, எப்படியாவது தேவ ஜனத்தை அழித்து விடும் என்று சொல்லி அவன் அநேக சதி திட்டங்களை தீட்டுறான். அவனுடைய சதி திட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டு எங்க தெரியுங்களா கொடுத்து வச்சிருக்கிறாரு? தானியேல் புத்தகத்தில் கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. தானியேல் புத்தகத்தை படிச்ச ஒரு ஆத்துமா சாத்தானுடைய வீக்னஸ் என்ன, சாத்தானுடைய சதி திட்டம் என்ன என்பதை அவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இந்த சம்பவம் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறதா சாத்தானால் ஏற்படுத்தப்படுகிறதா என்பதை யார் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, தானியேல் புத்தகத்தை எந்த ஆத்துமா புரிந்து கொள்கிறதோ அந்த ஆத்துமா தெளிவாய் அதை புரிந்து கொள்ளும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. அப்போ தானியேல் புத்தகம் சாத்தானின் சதி திட்டங்களை முன்னுரைக்கும் புத்தகம் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. அடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கி எல்லா திருச்சபைகளும் ஒரு ஜெபம் போய்கிட்டே இருக்குது. என்ன தெரியுங்களா? பெந்தகோஸ்தே நாளில் முன்மாரி ஆவியை பெற்றுக்கொண்டு திருச்சபை ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சிச்சு, உண்மைதானே? இப்போ திருச்சபை எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுங்களா? எதுக்காங்க? ஆதி அப்போஸ்தல திருச்சபை முன்மாரியின் அனுபவத்தை பெற்றுக்கிட்டு பெருத்த ஊழியத்தை செஞ்சிச்சு. இப்போ இருக்கிற திருச்சபை எதுக்காக ஜெபம் பண்ணணும்? பின்மாரின் அனுபவத்துக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பிரியாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஆவியானுடைய வரத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஆவியானவர் எப்போ பொழியப்படுவார் தெரியுங்களா? ஆவியானுடைய வரம் எப்போ கிடைக்கும் தெரியுங்களா? அன்பானவர்களே, ஆவிக்குரிய வரங்களையும் ஆவியானுடைய அபிஷேகத்தையும் இந்த முடிவு காலத்தில் நீங்கள் நானும் பெறணும் அப்படின்னா எந்த புத்தகத்தை படிக்கணும் தெரியுங்களா? தானியேல் புத்தகத்தை படிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போனா நமக்கு நல்லாவே தெரியும். பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு அற்புத விதமாய் அந்த சம்பவத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. தானியேல் 1வது அதிகாரம் 17வது வாக்கியம். தானியேல் 1:17. தானியேல் 1:17 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவியையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிக்கத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். சொப்பனங்களை அறிவிக்கத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அப்படின்னா அந்த அறிவை கொடுக்கறது யாருன்னா ஆவியானவருங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? இன்னைக்கு பெருத்த ஊழியத்தை செய்வதற்காக திருச்சபை காத்து கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக திருச்சபை காத்து கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்தை எப்போ பெற முடியும் அப்படின்னா, எந்த ஒரு ஆத்துமா தானியேல் புத்தகத்தை படித்து தானியேல் சம்பவங்களை அறிந்து கொண்டு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்கிறார்களோ, தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்கிறார்களோ, அந்த ஆத்துமாவுக்கு ஆவியானுடைய அபிஷேகம் கொடுக்கப்படுங்க. பின்மாறி யாருக்கு அப்படின்னா, ஆவியானுடைய வரங்கள் யாருக்கு அப்படின்னா, தானியேல் புத்தகத்தை படித்து யார் ஒருவர் புரிந்து கொள்கிறாரோ அவருக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை வேதாகம் நமக்கு முன்கூட்டியே சொல்லுது. இன்னும் 2 காரியம் தான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இந்த உலகத்தில் கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு விஷயத்தை குறித்து கதிகலங்கி கொண்டிருக்கிறது. யூடியூப்பை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அநேகர் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. என்ன தெரியுங்களா? அந்தி கிறிஸ்து. யார் அந்த அந்தி கிறிஸ்து? அந்தி கிறிஸ்து என்பதற்கு வரலாறும் இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகளும் அநேக விதமான விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான அந்தி கிறிஸ்து யார் என்பதை எந்த புத்தகம் தெரியுங்களா சொல்லுது? தானியேல் புத்தகம் தாங்க சொல்லுது. அந்தி கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவனுடைய வஞ்சனையும் நாம் புரிந்து கொள்வதற்கு எந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா தானியேல் புத்தகத்தை படிக்கணும். தானியேல் புத்தகத்தை படிக்கிற ஆத்துமா அந்தி கிறிஸ்துவின் வஞ்சனையில அது ஒருபோதும் சிக்கிக்கொள்ளாது. தானியேல் புத்தகத்தை படிக்காத ஆத்துமா நிச்சயமாக அந்த வஞ்சனையில் அது என்ன பண்ணும்? சிக்கிக்கொள்ளும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. இறுதியாக தானியேல் புத்தகத்தை படித்தா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னா, இயேசுவினுடைய 2ஆம் வருகை எவ்வளவு சமீபம் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? தானியேல் புத்தகத்தை படித்தாதாங்க கிடைக்கும். சில கால தீர்க்க தரிசனங்கள் இருக்குது வேதாகமத்தில், தானியேல் புத்தகத்தில். அந்த தானியேல் புத்தகத்தின் கால தீர்க்க தரிசனங்களை போய் தொடும் பொழுது படிக்கும் பொழுது தான் நமக்கு புரியும் இயேசு கிறிஸ்து எவ்வளவு சீக்கிரமாக இருக்கிறார். நிறைய நேரம் திருச்சபையில் பாஸ்ட் இயேசு வரப்போறார் சொல்லும் பொழுது எல்லா விசுவாசிகள் மனசில் என்ன தோணுது தெரியுங்களா? என்னடா இது, ரொம்ப வருஷமாக இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்,
இயேசு வரப்போறார் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் வரவே இல்லையே. திருச்சபைக்குள்ளேயும் சரி, திருச்சபைக்கு வெளியும் சரி, இந்த எண்ணங்கள் எல்லாருடைய மனதிலும் இருக்கத்தான் செய்கிறது. அன்பானவர்களே, தானியேல் புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை எவ்வளவு சமீபம், வேதாகம தீர்க்க தரிசனத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அவ்வளவு தெளிவாக வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறாருங்க. இன்னும் தானியேல் புத்தகத்தினுடைய சிறப்பை எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். அகந்தை உள்ள மனிதனை தாழ்பணிய செய்கிற அற்புத புத்தகம். அகந்தையா அந்த மனுஷன் யார் தெரியுங்களா? நேபுகாத் நேசார். கடைசியா ஆண்டவர் சாட்சி கொடுக்க வச்சாரா இல்லையா? எவ்வளவு அகந்தை உள்ள மனிதனாக இருந்தாலும் அவனை தாழ்மை உள்ள ஆக்குவதற்கு ஒரு புத்தகம் வேதாகமத்தில் இருக்கும் அப்படின்னா தானியேல் புத்தகங்க. இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்களை ஒரு புத்தகம் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. அது எந்த புத்தகம் அப்படின்னா தானியேல் புத்தகம். தானியேல் புத்தகத்தில் 12 அதிகாரங்க. 12 அதிகாரத்தில் 2 விதமான காரியம் இருக்கிறது. அந்த 2 விதமான காரியம் என்ன அப்படின்னா, முதல் 6 அதிகாரங்கள் மறைமுக தீர்க்க தரிசனம், அடுத்த 6 அதிகாரங்கள் நேரடி தீர்க்க தரிசனம். மறைமுக தீர்க்க தரிசனம் அப்படின்னா ஒரு சம்பவம் இருக்கும், அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இந்த முடிவு காலத்தில் நடைபெற போகிற சம்பவங்கள் ஒளிந்திருக்கும். அதுதான் தானியேல் 3ஆவது அதிகாரத்தை சொன்னது. 2ஆம் அதிகாரத்தை தவிர தானியேல் 1ஆ இருக்கட்டும், தானியேல் 3ஆ இருக்கட்டும், 4ஆ இருக்கட்டும், 6ஆ இருக்கட்டும், இது எல்லாமே மறைமுக தீர்க்க தரிசனங்கள். தானியேல் 2:7 12 வரைக்கும் நம்ம வாசிப்போம் அப்படின்னா அது வரைக்கும் இருக்கிற எல்லா காரியங்களும் நேரடியான தீர்க்க தரிசனம். என்ன நடக்க போகுது என்பதை வேதாகமம் நேராகவே சொல்லும். அன்பானவர்களே, இந்த 12 அதிகாரங்களை நம்ம படித்து புரிந்து கொள்ளும் பொழுது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தீர்க்க தரிசனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? கிறிஸ்து நம்ம உள்ளங்களில் பிறக்கணுங்க. தீர்க்க தரிசனத்தை வெறும் செய்தியாக கேட்டு போகிறது காரியம் கிடையாதுங்க. தீர்க்க தரிசனத்தை படித்து புரிந்து கொள்ளும் பொழுது இயேசு நம்முடைய உள்ளங்களில் பிறக்கணும், குணமாற்றம் வரணும். காலம் இவ்வளவு காலம் நெருக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகக்கூடிய ஒரு பணிக்குள்ளாக நீங்கள் நானும் வர வேண்டும் என்பதற்காக தான் பரலோகம் மிகுந்த பாரத்தோடு தானியேல் புத்தகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், இந்த தானியேல் புத்தகத்தையும் தீர்க்க தரிசன புத்தகங்களை அறியாமல் எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து போயிருக்கிறது தெரியுங்களா? தீர்க்க தரிசனத்தை எங்கெல்லாம் நிராகரிக்கிறோமோ அங்கெல்லாம் அழிவு வந்ததா வேதாகமம் முன்கூட்டியே சொல்லுதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே ஒரு விவசாயி தானியேல் புத்தகத்தை ஆராய்ஞ்சாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த விவசாயி எவ்வண்ணமாக படித்தாரோ அதே விதமாக தான் நீங்கள் நானும் படிக்க போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில், ரொம்ப சுலபமான முறையில் தானியேல் புத்தகத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியுமோ அப்படி தாங்க படிக்க போகிறோம். ரொம்ப டீப்பாக இல்லை, ரொம்ப எளிமையான முறையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தானியேல் புத்தகத்தை படிக்க போகிறோம். முடிவு காலத்தில் நடைபெற போகிற சில முக்கிய சம்பவங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவன் நம்மளை எதில் வழிநடத்த போகிறாங்க அப்படின்னா தானியேல் புத்தகத்தை வழிநடத்த போகிறாங்க. ஸோ அந்த தானியேல் புத்தகத்தை படிக்கும் பொழுது, தானியேல் புத்தகத்தை தீர்க்க தரிசனங்கள் நாம் அறியும் பொழுது ஆவியானவர் நம்மை ஆட்கொள்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம். அடுத்த வாரத்தில் தானியேல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு 3 வசனங்களை என்ன செய்ய போகிறோம், நான் எடுத்து படிக்க போகிறோம்.